மார்னிங் பீச் வாக் போகிறப்போ இந்த டைகர் ப்ரான்ஸ் வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. இதில் என்ன சர்ப்ரைஸ்னால், எனக்கு வந்து இது தூக்கி நான் பார்த்துட்ருக்க வரைக்கும் எனக்கு தெரியாது அது வந்து உயிரோடு இருக்குது அப்படின்ட்டு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அப்படி ஒரு ஓட்டம். நான் பயந்துட்டேங்க. அதுக்கப்புறமேட்டா நான் வந்து அது பக்கமே போகலை, தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டுட்டேன். 2 டேஸ்க்கு அப்புறமேட்டா தான் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து ஓப்பன் பண்ணி எடுத்தேன். அப்போயுமே எனக்கு ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு பயம். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் டைகர் ப்ரான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். டைகர் ப்ரான் வந்து உயிரோட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டதுனால எனக்கு ஒரு சின்ன பயம், எங்கே வந்து வீணாகிட்டுருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் எடுத்து கட் பண்ணி டவுட்டாகவே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணி பார்த்த பிறகு தான் தெரியுது ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. இதனால தான் அவங்க சொன்னாங்க போல், நீங்கள் டைகர் ப்ரான்ஸ் இல்லை ப்ரான்ஸை நீங்கள் வந்து வாங்கினாலும் ஷெல்லோடவே ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க, குக் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் டீஃப்ரோஸ்ட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி குக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. இனிமேட்டு அதை தான் ஃபாலோ பண்ணணும். பட் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க. டைகர் ப்ரானில் வந்து அந்த சதை ரொம்ப நிறையவே இருக்குது. சென்டரில் கட் பண்ணின பிறகு இந்த மாதிரி நடுவில் குடல் இருக்கும். இந்த குடலெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா கசக்கும். ஃபஸ்ட்டு ப்ரான் க்ளீன் பண்ணுறப்ப தான் கொஞ்சம் பயந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் நல்லா எக்ஸ்பர்ட்டாகவே ஆகிட்டேன் நான். ஃபஸ்ட்டு ஹெட்டை நல்லா கட் பண்ணின பிறகு சென்டர்லேருந்து கட் பண்ணி டெயில் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு அது மேலே இருக்க ஷெல்லை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போது எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த குடல் தெரியும். இந்த குடலை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அழகாக வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இல்லை என்ன மாதிரி தெரியாமல் நீங்கள் உயிரோட லைவ் ப்ரான்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, ஒன்று ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour to 1 hour ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எடுத்து க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சுடு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணலாம். இந்த ப்ரான்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தான் டைம் எடுத்து பொறுமையாக க்ளீன் பண்ணணும். நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா தான் அதனோட டேஸ்ட்டு நல்லா வரும். இங்கே பாருங்கள், இவ்வளோ ப்ரான்ஸ் வந்து எனக்கு 400 காஸ்ட் ஆச்சு. எப்பயுமே ஒரே மாதிரியே வந்து ப்ரான் மசாலா ட்ரை பண்ணாமல் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படி சொல்லிவிட்டு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். எதுன்னா பார்த்திங்கன்னா கொரியாண்டர், பெப்பர், சீரகம் இதெல்லாம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெந்தயம், கடுகு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி செப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்து அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ப்ரானை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து செப்ரேட்டாக வச்சுக்கோங்க. எனக்கு வந்து லைட்டாக மசாலா டைப்பில் வேணுன்றதுனால நான் அந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஸ்பைஸ் கூட கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, காஷ்மீரி சில்லி, கூடவே வரமிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, சின்ன சைஸு புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி, ஏற்கனவே நான் வந்து கடாயில் வந்து கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கியிருந்தேன். அது கூடவே இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக வெல்லம் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுடுங்க நல்லா. இப்போது ஓப்பன் பண்ணி உப்பு மட்டும் செக் பண்ணி பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. ப்ரான் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணதுனால இப்போ சும்மா லாஸ்ட்டு மினிட்ல சும்மா ப்ரானை போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும். நீங்கள் ரொம்ப நேரம் ப்ரான் போட்டு நல்லா குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ப்ரான் வந்து சூவியாக ரப்பரி டெக்ஸ்சராக ஆகிடும். அதில் கொஞ்சம் அது மேரினேட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வீட்டில் வந்து டைகர் ப்ரான்ஸ் வந்து அதுவும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மசாலாலாம் நான் ட்ரை பண்ணுறேன். நான் என்னோடய பெருமைக்காக, யூடியூப் வியூஸ்க்காகலாம் நான் பொய் சொல்லலை. உண்மையாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து என்னால் சந்தோஷம் தாங்க முடியல. அவ்வளோ டேஸ்ட்டு. ப்ரான் வந்து அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. இதை அப்படியே எடுத்து கொஞ்சமாக பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ரைஸை எடுத்து அந்த கடாயில் இருக்க மசாலாவோட பெரட்டி சாப்பிடும்போது
ஐயோ அந்த டேஸ்ட்டே வேறு லெவலுங்க. என்ன மாதிரி உங்களுக்கும் வானல் சாதம் ரொம்ப பிடிக்கும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ப்ரான் கிரேவி மசாலா நல்லாவே தோசையோட இட்லியோடலாம் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த பிளேட் பாருங்களேன், இந்த பிளேட்டிங் பார்க்குறதுக்கே எனக்கு நாக்கில் எச்சு ஊறுது. இப்போது வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணுறப்பவே எனக்கு அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது, திருப்பியும் நான் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு. எனக்கு இந்த மாதிரி ப்ரான் கிரேவியோட வெங்காய சாம்பார் வச்சு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கூட காம்பினேஷன் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். இவ்வளோ கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு. இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye from Debbie.